SS Cutie Craft. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS Cutie சேனல். சில்க் cocoons மாலை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். சில்க் cocoons, ஃபுட் கலர்ஸ், பீட்ஸ், நம்பர் 10 நூல்கண்டு ஊசி, ஜரிகை, சிசர். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தோம், அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வார்ம் வாட்டரில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ, எந்த கலர் உங்களுக்கு மாலை வேணுமோ, இது மல்டி கலர்ஸாக செஞ்சுக்கலாம். ஒரே சிங்கிள் கலர்ஸ்லையும் இங்கே சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன், எல்லோ, ஆரஞ்சுனா தனித்தனியாக நீங்கள் பவுலில் வார்ம் வாட்டரில் இந்த ஃபுட் கலரை போட்டுடணும். வார்ம் வாட்டராக இருக்கணும். சில்க் cocoons வந்து இது மாதிரி இருக்கும். இதுதான் முழுசான சில்க் cocoons. இப்போ இதில் போட்டுடணும். ஆக்சுவலாக இதில் ஒரு நூல் மாதிரி வரும், த்ரெட்டு. அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணியே அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம ஊற போட்டுடணும். 2 hours ஊற போடணும். நல்லா அதை டிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் இதில் ஏறிடும். 2 hours ஊறினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுருங்க. நல்லா காயணும். 6 hours காஞ்சதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், எல்லா கலர்ஸ்லேயும். இதே மெத்தட் தான். இது வந்து ப்ளைனாக ஒரு அப்படியே இதில் வந்து கலர் நான் சேர்க்கலை. ஏன்னா இதுவும் நம்ம கோத்துட்டே வரக்கலாம். இந்த ஒயிட் கலர் சேர்த்தா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இதில் நான் கலர் சேர்க்கலை. இது மாதிரி கலர் சேர்த்து காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம எப்படி கோக்க போகிறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஊசி வந்து நீங்கள் டொய் நூல் சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்பர் 10, இது நம்ம டெடி பேர்லாம் தைப்போம் இல்லையா, டாய்ஸ் தைக்கிற அந்த ஊசி நூல் எடுத்துக்கோங்க. கோக்கக்குள்ளேயே த்ரெட்டு வந்து அந்த இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது இந்த பக்கம் ஒன்று, இதை வந்து மூடின மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பீட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மல்டி கலர்ஸாக போட்டுக்கலாம். இல்லாட்டி கோல்டன் பீட்ஸ், ஒயிட் பீட்ஸ் போட்டு நீங்கள் மாறி மாறி பீட்ஸும் இந்த ஒர்க்கையும் நீங்கள் மாறி மாறி கோத்துக்கிட்டே வர வேண்டியது தான். ஃபினிஷிங் வந்து நம்ம ஜருகை ஒட்டி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நான் கோல்டன் பீட்ஸ் 2 சேர்த்துருக்கேன். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கோல்டன் பீட்ஸ், ஒயிட் பீட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். கலர்ஸ் நான் வந்து மல்டி கலராக உங்களுக்கு கோக்குறேன். நீங்கள் ஒரே சிங்கிள் கலராகவும் நீங்கள் கோத்துக்கலாம். வீட்டுக்கு தோரணமாகவும் பண்ணலாம். கொஞ்சம் மெத்தட் க்ரியேட்டிவாக பண்ணால் வீட்டு தோரணம், இலவாசப்படிக்கு தோரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் வீணாகாது. மார்க்கெட்டில் இது பார்த்திங்கன்னா 500, 750 அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. நமக்கு 150 கூட ஆகாது. இப்போ நான் இதில் ஒரு போர்ஷன் கோத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்து வேணுமோ அவ்வளோ லெங்க்த்து கோத்துக்கங்க. இப்போ இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஜரிகை ஒட்ட போகிறோம். இதுக்கு நீங்கள் இப்படி இது வந்து இந்தமாரி இது சின்ன உங்களுக்கு சுவாமி படத்துக்கு சிலைக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவோடு நம்ம முடிச்சுக்கலாம். இது பெரிய மாலைனா எவ்வளோ லெங்க்த்து வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு போர்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஜரிகை ஒட்டணும். கீழே வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு குஞ்சலம் மாதிரி செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு ஜரிகை பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இங்கே நம்ம கம் வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம வெயிட் கொடுக்கணும், அப்போ தான் அது காயும். அப்போது உங்களுக்கு அந்த வெளியில் த்ரெட்டு தெரியாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த பாதி போர்ஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல வெயிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கட்டும். இது வந்து நீங்கள் ஆணிலெலாம் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட் வச்சிடணும். காயிற வரைக்கும் வெயிட் வச்சிடணும். கீழே வந்து இது மாதிரி குஞ்சலம், நான் கீழே பீட்ஸ் வச்சு இதே கக்குன்ஸ் வச்சுருக்கேன். இந்த கயிறை வந்து இங்கே கட்டிடணும். கட்டினாக்கா அழகான சில்க் cocoons மாலை ரெடி ஆகிடும். சில்க் cocoons மாலை எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். இது மாதிரி நான் இன்னொரு மாலையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சில்க் cocoons பேஸில் செஞ்சது தான். இது மாதிரி அந்த சில்க் cocoons வந்து மூடியில் செஞ்சுருக்கோம். இது வந்து அதோட பேஸில் செஞ்சது. இப்போ இந்த மாலையில் இந்த ஒரு பேஸ் மட்டும் எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன். அதே மாதிரி நிறைய பீசஸ் பண்ணி மாலையாக நீங்கள் கோத்துற வேண்டியது தான். இது கட் பண்ணிடணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா பேஸ் ரெடி ஆகிடும்.
இது பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுவே கலர் பண்ணது, நான் ஃபுட் கலர் பண்ணியிருக்கேன். அதாவது வார்ம் வாட்டரில் போட்டு எடுத்துட்டா இது மாதிரி வந்துடும். இதையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் பேஸ்லேயே, இதில் நம்ம கம் வச்சிடணும். நம்ம கட் பண்ணதை இதில் ஒட்டிடணும். அப்படியே ஒட்டிட்டு நல்லா காய விட்டிங்கன்னா இதேமாதிரி பட்டு மாதிரி ரெடி ஆகிடும். இதில் இது நான் ப்ளைனாக இருக்குது, இதில் நீங்கள் கலர்ஸும் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எப்பயும் போல் மாலை கோக்கிற மாதிரி கோக்க வேண்டியது தான். சில்க் கக்கூன்ஸ் மாலை எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். இனி வரும் நாட்களில் இது மாதிரி ஈஸியான கிராஃப்ட் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எஸ்எஸ் கியூட்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.